12வது வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் செலவு பண்ணி ரிப்பீட் பண்ணினால் மட்டும்தான் நீட்டுக்கும் ஜேஇக்கும் படித்து குவாலிஃபை பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி அதுக்கு தேவையில்லை. நம்ம ஸ்கூலில் ஒரு பரம்பரையாக நமக்கு கிடைச்ச ஒரு கன்செப்ட் என்னென்னா, +1 +2 எல்லாம் முடிச்சு அதுக்காக ஒரு வருஷம் செலவு பண்ணலாம் அப்படிதான். ஆனால் நார்த் இந்தியாவில் எல்லாமே நிறைய மாணவர்கள் படிக்கிறது எப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் அவங்க 6th இருந்தே நீட்டு கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நீட்டை பற்றி நம்ம பிள்ளைங்க யோசிக்கிறதே +2 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். 1 இயர் அதுக்காக செலவு பண்ணாமல் நீட்டு கிடைக்காது, ஜேஇ குவாலிஃபை பண்ண முடியாது அப்படி யோசிக்கிறீங்க. ஆனால் +1 +2 சிலபஸ் வச்சு தான் நீட் எக்ஸாமும் ஐஐடி ஜேஇ எக்ஸாமும் என்டிஏ கண்டக்ட் பண்றது. அப்போ அதுக்காக ப்ரிப்பரேஷன் 10வது வகுப்பு முடிஞ்சதிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணி நான் எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. +2க்கு போர்டு எக்ஸாமுக்கு தேவையில்லாத இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் நல்ல மார்க் வாங்கணும்னு எதுக்கு நீட்டும் ஐஐடியும் கனவு பார்க்குறவங்க யோசிக்கணும். அப்போ +1 +2 கூட அதோட ப்ரிப்பரேஷன் கூட முன்னாடி கொண்டு போயிடுச்சுன்னா 2 வருஷம் முடியும் போது, அதாவது 10th முடிஞ்சு 2 வருஷம் முடியும் போது +2வும் கூட அவங்க கனவு பார்க்குறவங்களோட ஐஐடி ஜேஇயும் நீட்டும் அவங்களுக்கு குவாலிஃபை பண்ணி முன்னாடி வரலாம். ஆனால் அப்படி சொல்லும்போது எல்லோரும் நினைக்கிறது என்ன, ஒரு சாதாரண ஸ்கூல்ல +1 +2 ஜாயின் பண்ணி நீட்டுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் போகலாம், இல்லை ஜேஇக்கு ஸ்பெஷல் கோச்சிங் போகலாம், அதுவும் இல்லைன்னா ஒரு இன்டகிரேட்டட் பேட்சில் இன்டகிரேட்டட் கோர்ஸுக்காக ஜாயின் பண்ணலாம் அப்படி யோசிக்கிறீங்க. அதில் என்ன நடக்கும்னா, ஸ்கூல் சைடில் இருந்து போர்டு எக்ஸாமோட ஒரு அழுத்தம் இருக்கும். அப்போ போக போக +2 படிக்கிற ஒரு பிள்ளைக்கு நீட் எக்ஸாமும் ஜேஇ எக்ஸாமுக்கும் உள்ள ப்ரிப்பரேஷன் சொல்றது ரொம்ப பெரிய ஒரு பேர்டனாய் மாறி அது போர்டு எக்ஸாமை பாதிக்குமா, அதோட மார்க் கம்மியாகுமா என்கிற ஒரு பயம் வர வாய்ப்புண்டு. இன்னொரு விஷயம் கூட உண்டு, இன்டகிரேட்டட் பேட்சில் அதே மாதிரி சாதாரண ஸ்கூல் சிஸ்டத்தில் படித்து நீட் கோச்சிங்குக்கும் ஜேஇ கோச்சிங் போன பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் போர்டு எக்ஸாமிலும் சரியா அவங்களாலே பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போகுது, அதே மாதிரி நீட் எக்ஸாமிலும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாமல் போகுது. அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 1 இயர் கம்ப்ளீட் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது ஜேஇக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் சாத்தியம் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வர வாய்ப்பு. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படி கேட்டால் அதுதான் ஜேஎன்ஏ பப்ளிக் ஸ்கூல். ஸ்கூல்ல 10வது வகுப்பு முடிஞ்ச மாணவர்களுக்கு அட்மிஷன் கொடுத்து 2 வருஷத்திலே +1 +2 கூட பிபிஎஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைங்களுக்கு நீட் கோச்சிங்கும், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுற பிள்ளைங்களுக்கு ஐஐடி ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்து கொண்டு போன சிஸ்டம் தான் டெவலப் பண்ணி இருக்கோம்.